அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வீடுதோறும் விஞ்ஞானம் எனும் இந்த பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவியல் பலகை முன்னெடுத்திருக்கும் ஒரு புதிய முயற்சிதான் வீடுதோறும் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது பெரும்பாலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கானது. அது முழுக்க வகுப்பறை சம்பந்தப்பட்டது. ஆய்வு கூடங்களில் மட்டுமே அறிவியல் பரிசோதனைகளை செய்ய முடியும். அறிவியலை சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பன போன்ற மூட நம்பிக்கைகள் நம் சமூகத்தில் நிலவுகிறது. மேலும் அறிவியல் குறித்த விழிப்புணர்வு நம் சமூகத்தில் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் தற்காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அனைவர் கைகளிலும் அறிவியல் நுட்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு மொபைல் அல்லது இதர எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளின் மூலமாக எங்கோ இருக்கின்ற நான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் அனைவரும் இந்த நிகழ்வில் ஒரு சேர சந்தித்திருக்கிறோம். இது அனைத்திற்கு பின்னாலும் விஞ்ஞானத்தின் மகத்தான பங்கு ஒளிந்திருக்கிறது. ஆனால் இன்றும் கூட நம் அன்றாட வாழ்வில் நம் வீடுகளிலேயே காணக்கூடிய பல்வேறு விதமான விஞ்ஞான இரகசியங்கள் குறித்து நாம் உண்மையில் அறிந்திருப்பதில்லை. இது குறித்து அறிந்து கொள்வதற்கு கூட நாம் முயற்சி செய்வதில்லை. இதெல்லாம் இவ்வளவுதானா என யோசிக்க வைக்கும் அளவிற்கு நாசாவில் பயன்படுத்தப்படக்கூடிய விஞ்ஞானம் அறிவுகள் கூட நம் வீடுகளிலேயே பொதிந்திருக்கிறது. எனவே இந்த வாராவாரம் வெளியாகக்கூடிய வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், அன்றாட வாழ்வில் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் விஞ்ஞான கருத்துக்களை பற்றிதான். அறிவியல் என்பதை தேடி பாட புத்தகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை சுற்றியிருக்கும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. அதை தேடிய ஒரு எளிய பயணம்தான் வீடுதோறும் விஞ்ஞானம். இந்த பயணத்திற்கு அறிவியல் பலகையானது ஒத்துழைப்பை நல்கியிருக்கிறது. அதன் ஊடாக ஒரு இளங்கலை இயற்பியல் மாணவன் என்கிற முறையில் நான் கற்றுக்கொண்ட சில கேள்விகளை அதற்கான விடைகளையும் இந்த அமர்வில் உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். மிக எளிமையான கேள்விகளும் அதற்குரிய பதில்களுமே இந்த பகுதியில் உங்களுக்கு காண கிடைக்கும். எனவே இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அதிகப்படியான கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாகவே அறிவியல் கருத்துக்கள் உங்களுக்கு விளக்கப்படும். ஆகவே முதலில் இந்த வீடுதோறும் விஞ்ஞானத்தின் செயல்பாடு குறித்து உங்களிடம் தெரிவித்து விடுகிறேன். வாரந்தோறும் சனிக்கிழமை வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியானது வெளியாகும். எங்களிடம் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அன்றாட அறிவியல் கேள்விகளை உங்களிடம் தெரிவித்து அதற்கான பதில்களையும் உங்களிடம் வழங்குவோம். அதோடு இந்த நிகழ்வு முடிந்து போய்விடுவதில்லை. இந்த வாரம் உங்களுக்காக சில கேள்விகளை நாங்கள் தருவோம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நன்கு யோசித்து உங்களுக்கு தோன்றுகின்ற பதில்களை நாங்கள் வழங்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் போதும். அந்த பதில்களை நாங்கள் பார்த்து சரியான பதில்களாக இருப்பின் அடுத்த நிகழ்வில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கூட காத்திருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் என்றால் சரியான பதிலளிக்கும் பட்சத்தில் சில சிறப்பு பரிசுகளையும் வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம். மேலும் அறிவியல் கேள்விகள் எனும்போது மிகவும் சிக்கலான கேள்விகளெல்லாம் இருக்காது. நம் அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளாகத்தான் இருக்கும். சரி, இந்த வாரத்திற்கான இந்த அமர்வில் நம்ம ஒரு சில கேள்விகளை பார்க்கவிருக்கிறோம். அவை என்னென்ன அப்படிங்கிறதை இந்த வாரத்தோட இதை பார்த்துடலாம். இந்த வாரம் நம்முடைய திட்டத்தின்படி நெருப்பை வைத்து தான், அதாவது தீயை வைத்து தான் சில கேள்விகள். இங்கே கூட இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு மெழுகுவர்த்தியோடைய படம் இருக்கிறதல்லவா. இந்த தீயை வைத்து தான் இந்த வாரத்திற்கான வீடுதோறும் விஞ்ஞானம் நகரப்போகுது. வாங்க சுவாரஸ்யமான இந்த பகுதியை தொடங்கலாம். முதலில் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, அதாவது ஒரு இடத்தில் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை அணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது என்னப்பா மிகப்பெரிய கேள்வி
கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினால் போதும் நெருப்பு அணைந்து விடும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த புகைப்படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு தீயணைப்பு வீரர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு விமான தீ விபத்தினுடைய எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை அணைத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீயை அணைக்கிறதுக்கு தண்ணி போதும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏன் தண்ணி ஊற்றினால் தீ அணைந்து போகிறது? தண்ணி திரவ பொருள்ப்பா, அதனால தான் தீ அணைஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்களா? அப்போது மண்ணெண்ணையும் திரவ பொருள் தானே, ஏன் மண்ணெண்ணையை ஊற்றினா மட்டும் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது? கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல, உங்களையே சிந்திக்க வைக்குதுல்ல. நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதற்கான பதிலே நம்மளை குழப்புதே. இதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் புதிஞ்சிருக்குது. தீக்கும் தண்ணிக்குமான உறவுக்கிடையே என்ன பிரச்சனை? அதுதான் நம்மளோட முதல் கேள்வி. அதற்கு முன்னாடி நெருப்பு அப்படிங்கிறது மனித வாழ்வில் ஒரு முக்கியமான அங்கம். மனிதன் நெருப்பை கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் பல்வேறு விதமான நாகரீக வளர்ச்சியும் ஏற்பட்டது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பே மனிதன் நெருப்பை கண்டுபிடித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஆதி மனிதன் காலத்திலேயே மனிதன் நெருப்பை பயன்படுத்தி இருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. மனிதன் நெருப்பை கண்டுபிடித்ததுக்கு அப்புறமா அவனுடைய நாகரீக வளர்ச்சியானது அடுத்தடுத்த நிலைகளுக்கு போச்சுது. தற்காலத்தில் நெருப்பு பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு ராக்கெட் விமானம் போகுது பார்த்தீங்களா? இது ஒரு போர் விமானம், அமெரிக்கா விமானப்படையில் இருக்கின்ற ஒரு போர் விமானம். இதற்கு பின்னாடி கூட நெருப்பை கக்கி கொண்டு தான் போகிறது. இங்கே பார்க்குறீங்க, இசை நிகழ்ச்சிகளில் கூட இது போன்ற பட்டாசு இதுக்கெல்லாம் கூட நெருப்பு தான் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இங்கே சீரிப்பாயக்கூடிய இந்த காரில் நெருப்பு வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுபோல் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காட்டுத்தீ, எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணீர் ஏன் பயன்படுது? இதுதானே நம்மளோட கேள்வி. முதல்ல நெருப்புங்கிறது என்னது? இந்த கேள்விக்கான பதிலை பார்த்ததுக்கப்புறமா ஏன் தண்ணீரால் நெருப்பு அணையுதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நெருப்பு அப்படிங்கிறது பொருளின் ஒரு நிலை தான். நெருப்புங்கிறது ஏதோ ஒரு பொருள் கிடையாது. எந்த பொருளை வேணாலும், எரிபொருளாக இருக்கக்கூடிய எந்த பொருளை வேணாலும் நெருப்பு பிடிக்கலாம். அப்போ பொருட்களின் நிலை அப்படின்னா என்னதுப்பா, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொருட்களில் 3 விதமான பொருட்கள் இருக்குது. ஒன்று திடப்பொருள். திடப்பொருள்னால் என்ன, நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த ஒரு பாறை, இது திடப்பொருள் தான். நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய ஐஸ் கட்டி, அதுவும் திடப்பொருள் தான். நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே மொபைல் ஃபோன், இது கூட ஒரு திடப்பொருள் தான். அடுத்ததாக திரவப்பொருள். திரவப்பொருள்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர் ஒரு சிறந்த திரவப்பொருள். அதற்கப்புறமா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எண்ணெய் வகைகள், கெமிக்கல்ஸு, நம்ம அன்றாடம் தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு போன்ற எல்லாமே திரவ பொருட்கள் தான். அப்போ வாயு பொருள், அப்படி 3வது நிலை வாயு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள்ல, இந்த நிரந்தரமாக இருக்கிறது எல்லாமே வாயு பொருட்கள் தான். இங்கே இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேஸ் ஸ்டவ்வில் அடுப்பெரியறது, கேஸுங்கிறது வாயு பொருள். பொருளுடைய இந்த 3 நிலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொருளுக்கு 4வது ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையின் பெயர் ஆங்கிலத்தில் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பலருமே நினைக்கிறது என்னதுன்னா, பிளாஸ்மா அப்படிங்கிறது ஏதோ மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஷயம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பிளாஸ்மாவெல்லாம் நம்மளால் சாதாரண வாழ்க்கையில் பார்க்க முடியாது அப்படின்னு கூட நானும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிளாஸ்மாவுடைய அடிப்படை வடிவம் எது தெரியுமா? நெருப்பு தாங்க. ஆம், நெருப்புங்கிறது பிளாஸ்மா தான். பிளாஸ்மாவுடைய, அதாவது பொருளின் 4வது நிலையினுடைய ஒரு வடிவம் தான் நெருப்பு. அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நெருப்புங்கிறது ஒரு பொருள் கிடையாது. ஒரு பொருள் எப்படி தண்ணியா, அதாவது லிக்விடா, திடப்பொருளா,
வாயுவாக இருக்குதோ அதுபோல் சில பொருட்கள் நெருப்புங்கிற பிளாஸ்மா வடிவத்தில் கூட இருக்கும். இது பொருளின் ஒரு நிலை. சரி, இந்த நெருப்புங்கிற நிலை உருவாகிறதுக்கு என்னெல்லாம் தேவை? உதாரணமாக இப்போது தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறணுன்னா ஃப்ரீசரில் வைக்கணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரீசரில் 0 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டி எல்லாமே 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடியது. ஆர்டிக், அண்டார்டிகா போன்ற பிரதேசங்களில் 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி உருவாகிவிடும். அப்போ பிளாஸ்மா உருவாகிறதுக்கு என்னதான்ப்பா தேவை, நெருப்பு பிடிக்கிறதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெருப்புக்கு நமக்கு முக்கியமாக தேவையான பொருள் எரிபொருள் தாங்க. எரிபொருள் இருந்தாலே போதும், நெருப்பை எரிய வச்சிடலாம். எரிபொருள் அதோடு சேர்த்து நெருப்பு எரியறதுக்கு இன்னொரு பொருளும் தேவை. அந்த எரிபொருள் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன்ல, எரிபொருள்லேயும் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இங்கே ஒரு மரக்கட்டை எரியறதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மரக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு எரிபொருள். அதற்கப்புறமா இதை சுற்றி காற்று இருக்கும். காற்று வந்து ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரிய முடியும். சரி, எரிபொருள் விறகு இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. இனி எரியறதுக்கு என்னப்பா தேவை? நம்ம ஒரு விறகு கட்டையை எடுத்து வெறுமனே வெளியில் வச்சா தீ பிடித்துடுமா? கண்டிப்பாக பிடிக்காது. அப்போது தீ பிடிக்கிறதுக்கு என்ன தான் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விறகு எரிவதற்கு முதல்ல நீங்கள் அதற்கேற்ற வெப்பத்தை உண்டு பண்ணணும். தீப்பெட்டி வச்சு பற்ற வைக்கிறீங்கள, கொஞ்சம் இந்த மரக்கட்டையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குச்சியை பற்ற வச்சிங்கன்னா இந்த மரக்கட்டை எரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த மரக்கட்டை தன்னாலேயே எரியும். அப்போது வெப்பநிலை தேவை. முதல்லையே ஒரு அதிகப்படியான வெப்பநிலை இருந்தால் தான் தீ எரியும். தீ எரியறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 600 முதல் 700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது பரிந்துரைக்கப்படுது. அதாவது தீ எரியணும் அப்படின்னா 600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து உங்களுக்கு தேவை. அதற்கு மேலே செல்ல நெருப்பினுடைய வெப்பநிலையும் உங்களுக்கு வந்து மாறுபடும். அப்போது நெருப்பு எரியறதுக்கு 600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது நெருப்பு அணைக்கிறதுக்கு என்ன தேவை? எரிபொருள் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இந்த தீயணைப்பு வீரர் வந்து தீயை அணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். இங்கே வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அவரால் எப்படி நெருப்பை வந்து அணைக்க முடியும்? அவர் தண்ணீரை ஊற்றும்போது இந்த நெருப்போட வெப்பநிலையை குறைக்கிறார். இப்போ இந்த நெருப்பு சுமாராக 1000 டிகிரி செல்சியஸில் எரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம தண்ணீரை ஊற்ற என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எளிமையான எடுத்துக்காட்டோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது போன்ற தோசை சுடக்கூடிய கல்லெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க, தோசைக்கல் இருக்குது. இந்த ஹோட்டல் சைட்லலாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கல்லில் கொஞ்சம் போல் தண்ணீர் தெளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன நடக்கும்? அந்த தோசைக்கல்லோட வெப்பநிலையும் குறையும், அதிலிருந்து சுறுசுறுன்னு ஒரு சத்தமும் வெளியில் வரும். அந்த ஊற்றக்கூடிய தண்ணீர் ஆவியாக போயிடும். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சூடாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லின் வெப்பநிலை குறையுது. அதே விஷயந்தான் உங்களுக்கு இங்கேயும் நடக்குது. நீங்கள் தண்ணீரை ஊற்ற நெருப்பின் வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நெருப்புக்கு தேவையான 600 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே வெப்பநிலை போயிடும். 600 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே வெப்பநிலை போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? நெருப்பு எரியாது. அதனால தான் நெருப்பு அணைஞ்சு போகுது. இனிமே யாராவது உங்கள்கிட்ட வந்து தண்ணீர் ஊற்றுறீங்களே, தீ ஏன் அணைஞ்சு போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதால் அந்த தீ சுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உண்மையிலேயே அணைக்கவில்லை. மாறாக அந்த தீ சுடர் எரியக்கூடிய எரிபொருளின் வெப்பநிலையைத்தான் குறைக்கிறீங்க. முதல்லையே நம்ம பார்த்துருந்தோம்ல, இந்த விறகு கட்டை எரியறது,
இந்த விறகு கட்டையினுடைய வெப்பநிலையை தான் நீங்கள் குறைக்கிறீர்களே தவிர இங்கே எரியக்கூடிய நெருப்பு சுடரை நீங்கள் எதுவுமே செய்வதில்லை. இப்படி தான் தீ அணையுது. என்னப்பா சொல்கிற, சாதாரணமான ஒரு விஷயம்னு நினச்சா இதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறீங்களா? சரி, அடுத்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நெருப்பு தீ இப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது பல நிறங்கள்லேயும் உங்களுக்கு நெருப்பு எரியுதே, அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்? உதாரணமாக இங்கே பார்க்குறீங்க, இந்த புகைப்படத்தில் பார்க்குறது போல் கேஸ் அடுப்பில் நெருப்பு எரியுது. இது ஏன் நீல கலரில் எரியுது? அதே இது நீங்கள் இங்கே விறகடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் நிறம், ஒரு ஆரஞ்சு நிறத்தில் நெருப்பு எரியுது. ஆனால் கேஸ் அடுப்பில் மட்டும் ஏன் நீல நிறத்தில் எரியணும்? சரி, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கையில் நான் 2 பாத்திரங்களை கொடுக்குறேன். அதில் நீங்கள் தண்ணி தான் கொதிக்க வைக்கணும். பெருசாக சமையல்லாம் செய்யணும்னு பயப்பட வேண்டாம். அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு சைடு கேஸ் அடுப்பு இருக்குது, இன்னொரு சைடு விறகு அடுப்பு இருக்குது. எந்த அடுப்பில் வேகமாக தண்ணீர் சுடும்? நிச்சயமாக கேஸ் அடுப்பில் தான் வேகமாக தண்ணீர் வந்து சூடாகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் கேஸ் அடுப்பில் அந்த நெருப்பு உங்களுக்கு நீல நிறமாக வருகிறது பார்த்தீங்களா? இந்த நெருப்பு நீல நிறமாக இருப்பதற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்குது. இந்த அறிவியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் நிறமாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கணும். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? பல்வேறு நிறங்கள் இருக்குது. இந்த நிறங்களில் எந்த நிறத்திற்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சிவப்பு நிறம் இந்த வலதுபுற ஓரத்தில் இருக்குது. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா வயலட்டு நிறம் இடதுபுற ஓரத்தில் இருக்குதா? கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க 400 நேனோமீட்டர் 700 நேனோமீட்டர் அப்படின்னு. இதற்கு பின்னாடி என்னப்பா இருக்குது? உண்மையை சொல்லப்போனால் நிறங்கள் அதனுடைய அலைநீளத்தின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது அலைநீளம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அலைநீளத்தை வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த புகைப்படத்தில் பார்ப்பது போல ஒவ்வொரு அலைக்கும் ஒரு அலைநீளம் வந்து இருக்கும். இந்த நீளத்தை அடிப்படையாக வைத்து தான் அது எந்த விதமான அலை அப்படின்னு. ரேடியோ அலைக்கும் ஒரு அலைநீளம் இருக்கிறது. கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சத்துக்கும் ஒரு அலைநீளம் இருக்கிறது. அதுபோல தான் இப்போ இந்த நீல நிறம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு ஒரு அலைநீளம் இருக்குது. சுமாராக ஒரு 4300 4500 நேனோமீட்டர் ரேஞ்சில் உங்களுக்கு நீல கலர் கிடைக்கும். 4300 நேனோமீட்டர் அலைநீளத்தில் உங்களுக்கு நீல கலர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதே போல் சிவப்பு நிறம், இந்த மஞ்சள் நிறம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சுமாராக 5000 நேனோமீட்டருக்கும் மேலே போயாகணும். 5700 நேனோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு சிவப்பு போன்ற நிறங்கள்லாம் காண கிடைக்கும். அதே போல் இதை விளக்குற விதமாக இயற்பியலில் ஒரு விதி இருக்குது. ஆங்கிலத்தில் இது வியன்ஸ் லா அப்படின்னு அறியப்படுகிறது. வியன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான் இந்த விதியை வந்து வரையறுத்திருக்கிறாரு. இந்த விதி பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த விதியின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளினுடைய அலைநீளம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, வேவ் லென்த், அதாவது 400 நேனோமீட்டர் 600 நேனோமீட்டர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த அலைநீளமானது வெப்பநிலைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். எதிர்த்தகவு அப்படின்னா அலைநீளம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அலைநீளம்
அதிகரிக்குது அப்படின்னா வெப்பநிலை குறையும். இப்போது எந்த பொருள் வந்து அதிக வெப்பமாக இருக்குது? கேஸ் அடுப்பிலிருந்து வரக்கூடிய தீச்சுடர் தானே. ஏன்னா நீல நிறத்தின் அலைநீளம் குறைவு. அதே நேரம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மஞ்சள், சிவப்பு போன்ற நிறங்களோட அலைநீளம் வந்து அதிகம். இதனால தான் உங்களுக்கு நீல நிறத்தில் சீக்கிரமாக சமையல் நடக்குது. நீல நிற நெருப்பு கேஸ் அடுப்பில் நீங்கள் சமையல் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் சமையல் செய்ய முடிகிறது. அதே நேரம் விறகடுப்பில் அதற்கு நேரம் அதிகமாக ஆகிறது. சரி, சில நேரங்களில் இந்த புகைப்படத்தில் வருவது போல் கேஸ் அடுப்பில் அடைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு மஞ்சள் நிற நெருப்பு வந்து வெளியில் தெரியும். இந்த மாதிரியான நேரங்களில் உங்களால் சரியாக சமையல் செய்ய முடியாது. அதை கூட நீங்கள் வந்து கவனிச்சிருக்க முடியும். சரி, இந்த நீல நிறம் எல்லா நிறமும் நீ சொல்கிறியே, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு அறிவியல் எடுத்துக்காட்டு இருக்குது. இப்போது இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த மெழுகுவர்த்தியினுடைய புகைப்படத்தில் உங்களால் இந்த மெழுகுவர்த்தியினுடைய புகைப்படத்தில் உங்களால் பார்க்க முடியும். இந்த கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு நீல நிற நெருப்பு தெரியும். மேலே போக போக அந்த நிறம் வந்து மாறுபடும். இங்கே வெள்ளை நிற நெருப்பு தெரியுது பார்த்தீங்களா? இந்த இப்போ இந்த மெழுகுவர்த்தியினுடைய தீச்சுடரை நீங்கள் வெப்பநிலை வைத்து பார்க்குறீங்க. இப்போ இந்த மெழுகுவர்த்தி தீச்சுடருடைய வெப்பநிலையை நீங்கள் வெவ்வேறு நிலைகளில் அளந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலைக்கு இடையிலையுமே உங்களால் அந்த வெப்பநிலை வேறுபாட்டை வந்து உணர முடியும். அதாவது வெள்ளை நிற நெருப்பு எரியக்கூடிய இந்த இடத்துல வெப்பநிலை வேறு விதமாக இருக்கும். இந்த புகைப்படத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரியில் வந்து உங்களுக்கு 350 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை இருக்கும். இந்த மஞ்சள் நிற நெருப்பெல்லாம் 800 டிகிரி செல்சியஸில் எரியும்னு வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தடுத்து போகக்கூடிய நிலை அந்த வெள்ளை வெளிச்சம் அதெல்லாம் வந்து 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எரியும். ஒரே ஒரு மெழுகுவர்த்திக்குள்ளேயே அதனுடைய வெப்பநிலையிலேயே இவ்வளவு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இதுதான் நெருப்பினுடைய ஒரு அடிப்படையான விந்தை. இவ்வளோ பெரிய இந்த நெருப்பு எரியறதுக்கு நம்ம ஏதோ சாதாரணமாக மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து விட்டு போகிறோம். ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் கருத்துக்கள் நம்மளே கவனிக்காமல் நம்மை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் முதலாவது வாரத்தில் தான் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த வீடுதோறும் விஞ்ஞானம் அப்படிங்கிற கருத்து நம்மளுடைய நோக்கம் என்னதுன்னா, இதுபோல் உங்களுக்குள்ளும் கேள்விகள் இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்தெந்த கேள்விகள்லாம் பார்த்துருக்கோன்னு ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுவோமா? முதலில் நாம் பார்த்தது தண்ணீர் ஊற்றினால் ஏன் நெருப்பு அணைந்து போகிறது. அடுத்து கேஸ் அடுப்பில் சமையல் செய்யும் போதும் விறகடுப்பில் சமையல் செய்யும் போதும் அந்த நேர வேறுபாட்டுக்கு காரணம் என்ன? நெருப்பினுடைய நிறத்தை பொறுத்து வெப்பநிலை எப்படி மாறுது? இந்த 3 தலைப்புகளையுமே நம்ம இன்றைக்கி அடிப்படையாக விவாதிச்சாச்சு. முதல் வாரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் நான் ஒரு கேள்வி வழங்க போகிறேன். இந்த கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். மிக மிக எளிமையான ஒரு கேள்வி தான் நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் கடைசியில் வழங்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் வந்து பதிலாக அனுப்பணும். அது கூட எனக்கு வேறு சில சந்தேகங்களும் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தேகங்களையும் எனக்கு அனுப்புங்க. நாங்களும் கற்றுக்கொண்டு அடுத்த பகுதியில் உங்களுக்கும் அதுக்கான விடைகளை வந்து வழங்குகிறோம். சரி,
இவ்வளவு எளிமையான அறிவியலை தொடர்ந்து எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம். எனவே மாணவர்களுக்கும் முடிந்த அளவு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க. இதுதான் எங்களுடைய அடிப்படை வேண்டுகோள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? இப்போ விறகடுப்பு, கேஸ் அடுப்பு இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த அடுப்பு பார்த்துருக்கீங்களா? இது என்னப்பா எங்கள் வீட்டிலே இருக்குது கரண்ட் அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறீங்க? தற்காலத்தில் ஒரு 1000 ரூபா 1500 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கரண்ட் அடுப்புகள் கிடைக்குது. பல்வேறு விதமாக 2100 வாட்டு 3500 வாட் அப்படின்னு பல்வேறு விதமாக கிடைக்குது. வீட்டில் வாங்கி ப்ளக்கில் மாட்டினா போதும், ஒரு பாத்திரத்தை தூக்கி மேலே வச்ச சமையல் நடந்துருது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? இதற்கு மேலே அலுமினிய பாத்திரத்தை வைக்க முடியாது. ஏன் அலுமினிய பாத்திரத்தை வைக்க முடியாது? எப்போமா அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதற்கான காரணத்தை தான் அடுத்த வாரம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த வாரத்துக்குள்ள ஏன் இந்த மின்சார அடுப்புகளுக்கு மேலே அலுமினிய பாத்திரங்களை வைக்க முடிவதில்லை, ஸ்டீல் பாத்திரங்களை மட்டுமே வைக்க முடியுது அப்படிங்கிறதுக்கான பதிலை எங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க. இப்போது திரையில் உங்களுக்கு நான் அந்த மின்னஞ்சல் முகவரியை வழங்குகிறேன். வீடுதோறும் விஞ்ஞானத்துடைய மின்மடல் முகவரி இதுதாங்க. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு தான் நீங்கள் உங்களுடைய பதில்கள் மற்றும் கேள்விகளை கூட அனுப்பலாம். sciencesinhomethamil@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய பதில்களை நாங்கள் பார்த்து சரியான பதில்களுக்கு பாராட்டுதல்கள் அடுத்த பகுதியில் வழங்கப்படும். அதே நேரம் உங்களுக்கு என்ன சந்தேகம் அறிவியல் தொடர்பாக இதுபோல் அன்றாட வாழ்வில் இருந்தாலும் தயங்காமல் எங்கள்கிட்ட கேளுங்க. அதற்கான பதில்களையும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது ஒரு புதிய முயற்சி. வீடுதோறும் விஞ்ஞானம் அப்படிங்கிறது தமிழில் ஒரு புதிய முயற்சி. இதற்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. குறிப்பாக மாணவர்களுக்கு இது போன்ற வீடியோக்களை பகிருங்க. தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. அறிவியலினுடைய அடிப்படையான கருத்தே கேள்விகள் கேட்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் சந்தோஷப்படுவோம், நாங்களும் தேடுவோம், எங்களுக்கும் தெரியாததையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். எப்பவுமே கேள்வி கேளுங்க. பதில் தப்பாக இருக்குன்னெலாம் பயப்பட வேண்டாம். நம்ம துறையில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுக்கு தோணக்கூடிய பதில்களை அனுப்புங்க. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வாரம் சரியான பதிலை தெரிஞ்சுக்கோங்க. சரியான பதில் இருக்குதா அதையும் அனுப்புங்க. டைப் செய்து அனுப்பலாம், இல்லது வாய்ஸ் ரெக்கார்டாக இதுபோல் பதிவு செய்து கூட அனுப்பலாம். உங்களோட பதில்களுக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம். மறக்காமல் இண்டக்ஷன் அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது கரண்ட் அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சந்தேகத்துக்கு பதிலோடு வாங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ காளீஸ்வரர், இளங்கலை இயற்பியல் மாணவர், இந்து கல்லூரி, நாகர்கோவில். இது ஒரு அறிவியல் பலகையின் தயாரிப்பு. நன்றி.